ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன் ஸ்டுடியோ. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ட்ரைலர் டீகோடிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் தான் பார்த்துருந்தீங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ட்ரைலர் டீகோடிங்கில் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் எதனா இதில் சொல்ல போகிறோம். ஸோ அந்த வீடியோ நான் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் தரேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எதனா போய்ட்டு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் மிஸ் பண்ண 1-2 வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து டைம் ட்ராவல் பற்றினதா அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்டே வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நானும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து டைம் ட்ராவல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்கிறது வந்து ரொம்பவுமே என்கேஜிங்காக இருக்குது. ஸோ ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி படத்தை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு வந்துன்னா ஒரு ஹைப்பாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள், படம் வந்துன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரினா இதுக்கு பதில் சொல்லாமல் அதை பூசி மொழி வந்துன்னா முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ படத்தில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். பட் ஆனால் அது டைம் ட்ராவல் சேர் கிடையாது, அது வந்து டைம் ட்ராவல் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரில் ஒருத்தர் உட்கார வச்சுன்னா பொசுக்கிறாங்க, கொன்னுடுறாங்க. ஸோ எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கொல்றதுக்கு தான் அந்த ஒரு இது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வாட்டி ட்ரைலர் பார்க்கும்போது நான் இன்னொரு சில விஷயங்களை நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சேரில் வந்து ஒரு ஆள் வந்து எரிவார். பக்கத்தில் வந்து சத்யராஜ் அண்ட் அவங்களோட பொண்ணு, அவங்க 2 பேரும் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்க நிற்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரில் வச்சு எரிக்கிறாங்க. ஸோ அதனால் டைம் ட்ராவல் கிடையாது, அது வந்து ஒரு ஆளை கொல்றதுக்கான ஒரு இதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து வந்துச்சு. ஸோ 2வது கதையாக வந்துன்னா அது வந்து ஆரம்பித்து போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ அது என்னன்றது நமக்கு தெரியல, நம்ம படம் வந்தால் தான் பார்க்க முடியும். அண்டு கொல்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்டு சுதிகாசன் அவர்கள் ஒருத்தவங்கன்னா வண்டியிலலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துன்னா ஆட்களை கொண்டு வந்து கொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அப்படி கொண்டாங்க அப்படின்னா நம்ம சத்யராஜ் வந்துருதுன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா மாதிரி இருக்கார். ஸோ அவர் எதுக்கு இந்த மனுஷங்களை கொல்லணும், அவர் வில்லனா ஹீரோ மாதிரி தான் ட்ரெய்லரில் காட்டினாங்க. பட் ஆனால் எல்லாரையும் கொல்றாரு, எதுக்காக கொல்றாரு அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கொஸ்டின் மார்க்காக நான் ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் படத்துக்கான ஹைப்புன்றதை வெறித்தனமாக ஏற்றுது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் அதை என்ன மாதிரி கையாண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹைப்புன்றது ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்பு ட்ரைலர் வந்து அந்தளவுக்கு மாசாவும் கிடையாது. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வராரு, 4 பேரை வந்து கொல்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்த்தா ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா அனிருத்தோட பிஜிஎம் ஒரு சில இடத்துல மிஸ் ஆகும். லோகேஷ் கனகராஜ், அனிருத் 2 பேர் சேர்ந்தாலே படத்தோட ட்ரைலர் பிஜிஎம் வந்து என்றைக்குமே சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு லியோவில் ரட்டட்டா பிஜிஎம் எடுத்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. விக்ரம் பிஜிஎம்லேயே வந்து அந்த ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அதை எடுத்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்துக்கு இந்த ஒரு பிஜிஎம், அதாவது ஸோ கூலி படத்தை வந்து பவர் ஆஃப் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பவர் ஆஃப் சாங் சூப்பராக இருக்கும். ஸோ அதை போட்டிருந்தா கூட ஃபேன்ஸுக்கு ஹைப்புன்றது ஏறி இருக்கும். பட் ஆனால் பவர் ஹவுஸ்லேயே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு லோக்கி. ஸோ நல்லா இருந்துச்சு, பட் ஒரு ஹைப்புன்றது குறைஞ்சிச்சு படத்துக்கு. ஸோ ட்ரைலரை சாலிடாக கொடுத்துட்டு படத்தை ஹைப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க போல இருக்குது. ஸோ எப்படி நல்லது தான். பட் ஆனால் ட்ரைலர் ஒரு சில ஃபேன்ஸுக்கு எதனா செட் ஆகலை. ஸோ ஒரு சில ரஜினி ஃபேன்ஸுக்குமே அதெல்லாம் செட் ஆகலை. தலைவர் அவர்களாம் மாசாக எதிர்பார்த்தாங்க. பட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் குறைச்சி தான் கொடுத்துருந்தாரு. பட் படத்தில் சூப்பராக காமிச்சிருவார், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரைலரை மொக்கையாக கொடுத்துட்டு படத்தை ஹைப்பாக கொடுத்துட்டு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு. அண்ட் நாகார்ஜுனா அவர்கள் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு நிற்பார், துப்பாக்கி வச்சுட்டு தான் எந்திரிப்பார். ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்டு பிங்க் இந்த 2 கலர் சேர்ந்த மாதிரி காமிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ போட்டு ஒரு இடத்துல என்ன கத்திட்டு இருப்பார். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நோ கனெக்ட்னு சொல்லிட்டு லேப்டாப் ஃபுல்லாக சுற்றி காமிக்கும். ஏற்கனவே டைட்டில் டீசரில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி லேப்டாப் இருக்கும். ஸோ தலைவர் உட்காந்ததுக்கப்புறமா தலைவர் அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக வரும். ஸோ அதே மாதிரி தான் இதில் ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோ இருக்குது. ஸோ மேபி படத்தில் இந்த இடத்துல வந்துன்னா தலைவர் அவரோட ஃபேஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்து நாகார்ஜுனா அவர்கள் வந்து கத்துவார் போல இருக்குது. ஸோ எமோஷனலாக கத்திட்டு இருக்காரு. ஸோ அண்ட் அவர் போட்டிருக்க கோட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோஸ் அண்ட் ப்ளூ கலரில் தான் போட்டிருக்காரு. ஸோ இது ஜோக்கரை குறிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாகார்ஜுனா அவர்கள் ஜோக்கரான்னு கேட்டிங்கன்னா தெரில, படம் பார்த்தா தான் தெரியும். அண்டு ட்ரைலரில் மனசில் நிற்கிற கேரக்டர்னா நாகார்ஜுனா கேரக்டர் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பராக நடிச்சிருந்தார். அண்டு ஷைபன் ஷாகிர் அவர்கள் வந்து மாசா பண்ணியிருந்தார். ஸோ ஷைபன் ஷாகிரை பார்க்கும்போது எனக்கு தோணுது வந்து பார்த்தீங்கன்னா பகத் வாசல் பண்ணியிருந்தானா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அவர் கிடைக்காதனால இவர் வச்சு பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் இவருடைய சம்பவம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஸோ அதனால் சிக்கிட்டு வைப்பு. அண்டு ஷைபன் ஷாகிர் அவர் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுவார். அது மோனிகா சாங்கு. அண்ட் சத்யராஜ் அவர்களும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஸோ சத்யராஜ் அவர்கள் நடித்த பழைய படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டை எடுத்து போட்டதுன்னா டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாகார்ஜுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேங்கில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறது அமீர் கான் தான். ஒரு கேமியோ மாதிரி வரப்போகிறாரு. ஸோ அவருக்கு ரஜினிக்கு ஃபேஸ் ஆஃப் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா ட்ரைலரில் வந்துன்னா கொஞ்சமாக தான் காட்டினாங்க. அண்டு கேமியோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே அமீர் கானை உள்ளே கொண்டு வந்து எப்படி நல்ல விதமாக காமிச்சு லோகேஷ் அவர்கள் அவரை வெளியில் அமைச்சிருக்காருன்னு தெரியல. ஸோ
வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஷைபன் ஷாகிர் நாகார்ஜுனாவை கொண்டுட்டாலே வந்து தலைவர் அவர்கள் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அமீர் கான் அவர்கள் வச்சிருக்க உடம்புக்கும் அவர் வச்சிருக்க அந்த கன்ஸ் அந்த ஒரு கெத்துக்கும் வந்ததுன்னா அமீர் கானெல்லாம் அடிச்சாருன்னா என்ன இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருங்க 2 பேருக்கு சண்டை வரும். ஸோ அதுக்கப்புறமா உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிப்பு கேட்டுட்டு. மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு. ஓகே நண்பா, இவ்வளோ தான். ஸோ போன வீடியோவில் விட்ட ஒரு சில டீகோடிங் தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கம்பல்ஸாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.